ஹாய், நான் மேகலா. வேலைக்கு செல்லும் பெண்கள் எப்படி பூஜை செய்வது? ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு டைமே இல்லை, ஆனால் எனக்கு பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பூஜை பண்ணுற நேரங்கள்லேயும் சரியான நேரத்துலையும் என்னால் பூஜை பண்ண முடியாது. காலையில் 8 மணிக்கு போனால் ராத்திரி 8 மணிக்கு தான் வரேன். நான் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வேலைக்கு போகிற பெண்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்ம வேலையை செய்வோம். அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம். இல்லை வேலைக்கு போயிட்டு அந்த 8 to 10க்குள்ளே கூட நம்ம முடிஞ்சால் பூஜை பண்ணலாம். வேலைக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், அதனால் நான் சாமி கும்பிட முடியாது, ஆனால் நினப்பு மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிற இந்த 3 விதமான மெத்தட் இருக்குது. அதில் எதை வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். இது தெய்வத்தோட திருவுருவ படம் இருக்கு இல்லையா, ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோக்களை பூஜை அறையில் நம்ம எந்த சாமியை வழிபாடு செய்கிறோமோ அந்த சாமியோட ஃபோட்டோவை வாங்கி வச்சு அதுக்கு பூ அலங்காரம் பண்ணி அதுக்கு முன்னாடி 2 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். சிலைகள் இருந்தால் நம்ம அபிஷேகம் பண்ணுவோம், அலங்காரம் பண்ணுவோம். ஃபோட்டோ மட்டும் வச்சு வழிபாடு செய்கிறதா இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் நம்ம எப்படியும் வீட்டில் இருப்போம். அந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோவுக்கு பூ போட்டு நெய்வேத்தியம் செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அந்த லீவு நாள் மட்டும் வழிபாடு செய்யலாம். மற்ற நாட்களில் தெய்வத்தோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி துவரம்பருப்பு, பச்சரிசி, நாட்டு சக்கரை, கொஞ்சம் பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தமும் வச்சுட்டு அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு 2 தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டு உங்களோட வேலையெல்லாம் நீங்கள் செய்யலாம். அந்த வழிபாடு செய்யும் பொழுது அந்த இடத்துல நின்று நிறைய நேரம் வழிபாடு செய்ய முடியாதவங்க நம்ம வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே கூட அந்த தெய்வத்தோட மந்திரத்தை 108 போற்றியோவோ எதுனாலுமே நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம வீட்டு வேலைகளையும் பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம மனசில் அந்த மந்திரத்தை நம்ம சொன்ன மாதிரியும் இருக்கும். ஃபோட்டோவுக்கு பதிலாக கொலு பொம்மைகள் மாதிரி அஷ்டலட்சுமியோட கொலு பொம்மை, இந்த மாதிரி பொம்மைகள் வாங்கி வச்சு கூட நம்ம மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். நம்ம பூஜாரையும் நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்கிறத விட ஒரு உருவமாக ஒரு நம்ம பூஜா அறையில் தெய்வமே நின்ன மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு இந்த மாதிரி கொலு பொம்மைகளை பூஜா அறையில் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். எல்லா விதமான கொலு பொம்மைகளையுமே வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அது நவராத்திரியில் மட்டும்தான் எல்லா வகையான கொலு பொம்மைகளையும் வச்சு வழிபாடு செய்யணும். அந்த பொம்மைகளையும் இந்த மாதிரி கொலுபடியில் வச்சு வழிபாடு செய்ய வேண்டாம். நவராத்திரி அப்போ மட்டும்தான் படி வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். மற்ற நாட்களில் பூஜை அறையில் நம்ம எப்படி வச்சு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி வச்சு வழிபாடு செய்யலாம். ஒரு சில திருமணம் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பொண்ணு பார்ப்பாங்க, அதெல்லாம் நடக்காமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட திருமண செட்டு வாங்கி வச்சு கூட அதுக்கு முன்னாடி 2 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கொலு பொம்மையிலேயே குலதெய்வத்தோட உருவத்தை செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த பொம்மைகள் எல்லாமே உருவமாக வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அதெல்லாம் ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்யலாம். தெய்வ சிலைகளை அதாவது பித்தாளையில் நம்ம வாங்கி வச்சுருப்போம், இல்லை வெள்ளியில் வாங்கி வச்சுருந்தா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணியே ஆகணும். வாரத்தில் ஒரு நாளாவது அபிஷேகம் பண்ணணும். 3வது, என்னால் ஃபோட்டோ வச்சுருந்து வாரத்தில் ஒரு நாள் ஃபோட்டோவுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு இது பண்ண முடியாது, கொலு பொம்மை மாதிரி வாங்கி வச்சுருந்தாலுமே நம்மளால் முடியாது அப்படிங்கிறப்ப இந்த கொலு பொம்மையிலையும் தசாவதாரத்தெல்லாம் கொலுவில் வச்சு வழிபாடு செய்யலாமே தவிர பூஜை அறையில் தசாவதாரம் வச்சு வழிபாடக்கூடாது. ஃபோட்டோ இந்த மாதிரி கொலு பொம்மை இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணாலுமே அதுவும் செய்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லைங்கிறவங்க காலையில் பூஜை அறையில் 2 விளக்கு வச்சு தீபம் மட்டுமாவது ஏற்றணும். ஃபோட்டோ விக்கிரகம் இருந்தால் நம்மளால் அதை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 விளக்கு இருந்தால் கூட போதும். அந்த விளக்கை வச்சு தீபம் ஏற்றி நம்ம மனசில் மந்திரத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம வேலைகளை நம்ம செய்யலாம்.
காலைல நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம என்ன விளக்கை ஏற்றி விட்டுறோம்னா நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதை நீங்களே குளிர விட்டுட்டு போகணும். தீபம் எரிஞ்சிட்டு இருக்கே நம்ம வேலைக்கு போகணுங்கிறவங்க தீபத்தை மலை ஏற்றிட்டு நம்ம வேலைக்கு கிளம்பி போகலாம். பூஜை அறையில் 2 விளக்கு ஏற்றணும். எண்ணெய் தீபமாக இருக்கணும். தீபம் இடதுபுறம் நெய் தீபமாக இருக்கணும், வலதுபுறம் எண்ணெய் தீபமாக இருக்கணும். வேலைக்கு போகிறவங்க உங்களால் இந்த 3 இதில் எந்த இதை கடைப்பிடிக்க முடியுமோ அந்த வழிபாடை செய்து வரலாம். இந்த வழிபாட்டுக்கு ஒரு 2 நிமிஷம்தான் நம்மளுக்கு தேவை. அந்த 2 நிமிஷம் தெய்வத்துக்கு நம்ம ஒதுக்குனா நீங்கள் 12 மணி நேரம் வேலை பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல மன நிறைவாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கும். தேங்க்யூ.